தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அறிவை தேடிய நம்முடைய பயணம் தொடர்கிறது. இலாக்கா விதிகளுடைய நுணுக்கங்கள், அதிலிருந்து நம்மை பாதுகாத்திட வேண்டிய அவசியங்கள், இவைகளை பற்றி எல்லாம் நன்கு விதிகளை அறிந்த நம்முடைய தோழர்கள் இங்கே நமக்கு அவைகளை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே கடந்த முறை சேமிப்பு விதிகளுடைய அனைவற்றையும் மிக சுருக்கமாக சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமாக இன்று இந்த நிகழ்ச்சியினை நடத்த இருப்பவர் அருமை தோழர் சிவகுமார் அவர்கள். ஆரணி கிளையினுடைய கிளை செயலாளர், அஞ்சலக தலைவராக நீண்ட காலம் செயலாற்றியவர், இலாக்கா விதிகளை விரல் நுனியிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு வித்தகர். நிச்சயமாக அவர் நமக்கு அளிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது மிக சிறப்பாக அமையும். பொதுவாக இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்கனவே இலாக்காவினுடைய விதிகளை அறிந்தவர்களுக்கு அவைகளை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும், இலாக்கா விதிகளை அறியாதவர்களுக்கு அதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி. நம்முடைய பயணம் 4 தான் இதிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவிலே தோழர் குருசிவம் அவர்கள் அடுத்த வகுப்பினை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சேலம் கிழக்கிலிருந்து ஒரு தோழியர் அடுத்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக முன் வந்திருக்கின்றார்கள். இப்படி நிறைய தோழர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும். அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய அனைத்து செய்திகளையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அறிவை விசாலாக்கி கொள்ள வேண்டும். அறிவை விசாலப்படுத்தினால் நிச்சயமாக நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியினை நாம் நடத்தி வருகின்றோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பது வருங்காலத்திலே கூடிட வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக அளித்திட வேண்டும். ஏனென்றால் நமக்குள்ளாகவே நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு தோழரே நமக்கு விதிகளை நினைவுபடுத்தக்கூடிய, விதிகளை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு களத்தினை அமைத்து சிறப்பாக நடத்துகிறார் என்றால் அதை நாம் நிச்சயமாக வரவேற்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியினை அருமை தோழர் சிவகுமார் அவர்கள் தற்பொழுது தொடங்கி நடத்திடுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமும் பத்தியும் ஒரு கிஸ்டா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நிறைய மிஸ்லேனியஸ் இருந்தது. அது அன்னைக்கு நம்ம 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு கிளாஸ்ன்றதுனால அதை அன்னைக்கு கண்டினியூ பண்ண முடியாம போச்சுது. அது இல்லாம ரொம்ப நேரம் எடுத்தாலும் அந்த டாபிக் ஒரு மாதிரி இருக்கும். பண்ணிக்கிட்டோம் எதை பண்ணலன்றத அது நமக்கு இந்த இது பார்த்தும் புரியாத மாதிரி தெரியும். அதனால லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எல்லா ஸ்கீமை பத்தியும் நல்லா டீட்டெயிலாவே பார்த்தோம். டவுட்ஸும் கொஞ்சம் கேட்டாங்க கிளாஸ் எண்டில். அதுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததான் அதை நம்ம இப்போ பார்ப்போம். MSSC ஸ்கீம் பத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வரைக்கும். அடுத்ததான் மிஸ்செலேனியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட், இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் பாஸ்புக், அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். நம்ம பார்த்தோம்னா ஃபார்ம் 5 கொடுக்கணும். அதுக்கு 118 ரூபாய் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி SB10Bன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபார்ம் 5ன்ற ஒரு அப்ளிகேஷனு, அது 118 ரூபாய் ஒரு சலான் கட்டணும். நம்ம பேயின் ஸ்லிப்லயே போட்டு எந்த ஆஃபீஸ்ல கொடுக்குறாங்களோ அந்த ஆஃபீஸ்லயே அந்த சிஃப் ஐடியை வச்சு 118 ரூபாய் சார்ஜஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கும்போது என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு KYC டாக்குமெண்ட்ஸ் வாங்கிடுங்க. அந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, ஐடி ப்ரூஃபுக்கு பேன் கார்டும் ஆதார் கார்டும் வாங்கிடுங்க. வாங்கிட்டு அவங்க கிட்ட ஸ்பெசிமென் சிக்னேச்சர் எல்லாம் அந்த ஃபார்ம்ல வாங்கணும். ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் கட்டின டீட்டெயில்ஸை IN நம்பரை அதுல எழுதணும். அதுல நீங்க கவுண்டர் சைன் பண்ணணும். உங்க அக்கௌண்டா இருந்தாலும் எந்த அக்கௌண்டா இருந்தாலுமே இப்ப IES மெனுல போயிட்டு சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணீங்க. உங்க ஆஃபீஸா இருந்தா AOF எடுத்து பார்க்கலாம். உங்க ஆஃபீஸ் இல்லை வேற ஆஃபீஸு, அது HOக்கு அனுப்பணும், இல்லை இன்னொரு HOல இருக்கிற சப் ஆஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கையெழுத்து கூட நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். IES மெனுல போய் சிஃப் ஐடியில் அடிச்சு செக் பண்ணீங்கன்னா சிக்னேச்சர், ஃபோட்டோ எல்லாம் வரும்.
அப்லோட் ஆயிருந்தா நீங்க அதை பார்த்துட்டு அதை வெரிஃபை பண்ணி கூட நீங்க அனுப்பலாம். பேலன்ஸ் அதே மாதிரி கரெக்டா எழுதிருக்காங்களா, ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் என்ட்ரிஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அட்டஸ்ட் பண்ணி அதை செக் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பழைய அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்து நாமினேஷன் கட்டாயம் எல்லாம் இல்லை, இது விருப்பப்பட்டா போடலாம் அப்படின்னு இருந்தது. ஆனா இப்போ வந்து நம்ம GSPR 2018 வந்ததுக்கு அப்புறம் நாமினேஷன் எல்லாம் மேண்டிட்டரி, கட்டாயமா நாமினேஷன் போடணும், இன்க்ளூடிங் மைனர் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்றத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு மாதிரி நாமினேஷன் போடாத அக்கௌண்ட் ஓல்டு அக்கௌண்ட்டா இருந்தா கூட நீங்க இப்ப வந்து ஃபார்ம் 10ல வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நாமினேஷன். அதுக்கு ஃபீஸ் வாங்க தேவையில்ல. ஒருவேளை சப்சிக்வெண்டா ஆல்ட்ரேஷன் இருந்தாலோ இல்ல கேன்சலேஷன் வேற ஒரு பேர் கொடுத்துட்டு அவங்க பேர் வேணாம் இப்ப வேற ஒருத்தருக்கு நான் நாமினேஷன் போட போறேன்னு சொன்னாலோ நம்ம வந்து ஃபீஸ் வாங்கணும். அப்ப எவ்வளவு வாங்கணும் அப்படின்னா 59 ரூபாய் வாங்கணும் ஃபீஸ். அதுவும் இதே மாதிரி HC சார்ஜ் அப்படின்ற மெனுல போயிட்டு தான் கலெக்ட் பண்ணணும். அதுக்கும் நம்ம ஒரு சலான் பேயின் ஸ்லிப் வாங்கிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம். நாமினேஷன் எல்லாம் அந்தந்த ஆஃபீஸ்லேயே போட்டுக்கலாம், SO இல்லைன்னா SOலயே போட்டுக்கலாம். நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களே ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அப்ளிகேஷனை. அதுக்கப்புறமா வந்து டூப்ளிகேட்ன்றது SB41 ஃபார்ம்ல வாங்கணும். அதான் கூட முக்கியமா என்னன்னா KYC டாக்குமெண்ட்ஸ் லேட்டஸ்டா இருக்கிறத வாங்கணும். ஆதார் ப்ரூஃப், பேன் கார்டு ரெண்டுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அதுக்கும் 59 ரூபா ஃபீஸ் கண்டிட்டு நீங்க அதுல வந்து அவர் எந்த சர்க்கம்டான்சஸ்ல லாஸ் ஆச்சு, எப்ப லாஸ் ஆச்சு, அப்ராக்சிமேட்டா டேட்டு, அவருக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியுமோ அதெல்லாம் அவரை எழுத சொல்லிட்டு தெரியாத டீட்டெயிலை நீங்க வந்து அக்கௌண்ட்ல ஃபினாக்கல்ல போயிட்டு செக் பண்ணிட்டு இல்ல AOF இருந்தா AOFல செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி அந்த ஃபீஸ் கட்டின டீட்டெயில்ஸையும் IN நம்பரையும் அதுல எழுதணும். ஒரு காலம் இருக்கும், அதையும் எழுதிட்டு கையெழுத்தெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு HOக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணிடணும். டாக்குமெண்ட் போட்டு HOக்கு அனுப்பிச்சிடணும். இதுல வந்து முக்கியமான ஒரு இது வந்து இந்த டூப்ளிகேட் பாஸ்புக்கு FIR காப்பி எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, வாங்க வேணாம்னே அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கூட போட்டிருக்காங்க. FIR காப்பி அவசியமா மேண்டட்டரியான்னுட்டு அதெல்லாம் இல்லை. அவங்க ஒரு ஜஸ்ட் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் கொடுத்து அவங்களோட சிக்னேச்சர் எல்லாம் டேலி ஆகி எல்லாம் KYC டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி அனுப்பிச்சாலே போதும். நம்ம அவங்கள வந்து நீங்க FIR கட்டாயம் வாங்கிட்டு வரணும்னு இன்சிஸ்ட் பண்ற அவசியம் கிடையாது. இந்த எல்லா ஃபீஸுமே வந்து HGCHRGன்ற மெனுல போய் கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிடலாம். எதுவுமே நீங்க தனியா UCR மாதிரியோ ஸ்டாம்ப் போட்டுற மாதிரியோ, முன்னெல்லாம் ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டுவாங்க 10 ரூபாய்க்கு அந்த மாதிரி எல்லாம் ஒட்டுவாங்க. இப்ப அது மாதிரிலாம் இல்லை, நீங்க எல்லாமே இந்த மெனுல போயிட்டு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் இஷ்யூ ஆஃப் DBP பாஸும் டிரான்ஸ்ஃபரும் வந்து எங்க பண்ண முடியும்னா ஹெட் ஆஃபீஸ்ல தான் பண்ண முடியும். இப்போ சப் ஆஃபீஸ்ல கொடுத்தாங்கன்னா நீங்க உங்களை கன்சென்ட் HOக்கு அதை வாங்கி டாக்குமெண்ட் போட்டு அனுப்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பிளட்ஜ் வந்து என்னன்னா அந்த மார்ட்கேஜ் பண்றதுன்னு சொல்லுவாங்க, இல்ல அடமானம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TD, KVP, NSC இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளட்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா ஃபார்ம் 7ன்றது இப்போ புதுசா ஒரு ஃபார்ம் வந்திருக்கும். அந்த ஃபார்ம் 7 வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அது இல்லாம ஃபார்ம் 7ன்றது அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபில்அப் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து அவங்க வந்து யாருக்கு பிளட்ஜ் பண்றாங்களோ அவங்க வந்து சைன் பண்ணி சீல் பண்ணணும். இல்லையா அவங்க தனியா ஒரு லெட்டர் கொடுத்தாலும் ஓகே. இதுல அந்த ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இருக்காது. நம்ம தான் வந்து எங்க ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல யாரு பிளட்ஜ் பண்றாங்க சீல் வாங்கி அவர்கிட்ட பச்சை இங்க்ல சைன் பண்ணுவாரு, அதை வாங்கிக்கணும். அப்படி இல்லையா செப்பரேட்டா ஒரு லெட்டர் ஃபார்மேட் மாதிரி ஏதாவது அவங்க கொடுத்தாலும் அதை வாங்கிக்கணும். இது அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நம்ம கிட்ட சப்மிட் பண்ணணும். இதுக்கு ஃபீஸ் கட்டணும். எவ்வளோன்னா 118 ரூபாய் கட்டணும். பிளட்ஜ் பண்ணும்போது மட்டும்தான், ரிலீஸ் பண்றதுக்கு எந்த விதமான ஃபீஸ் வாங்க தேவையில்ல. ரிலீஸ் ஆர்டர் அந்த பிளட்ஜ் யாருக்கிட்ட பண்ணாங்களோ அந்த பிளட்ஜ் ஆஃபீஸ்ல இருந்து இந்த மாதிரி நாங்க பிளட்ஜ் பண்ணியிருந்தோம், இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம், அவருக்கு பேமெண்ட் பண்ணிடுங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டர் வச்சுட்டு நம்ம பிளட்ஜ் ரிலீஸ் பண்ணிட்டு அவருக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபீஸ் வாங்கணும்னா பிளட்ஜ் ரிலீஸ்க்கு HGCHRG மெனுலே போயிட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த பிளட்ஜ் பண்ணிட்டு அவங்க பிளட்ஜே வாங்கி பண்ணல, ஆனா அந்த பிளட்ஜ் பண்ணவர் வந்து கிளைம் பண்ணலாமான்னா பண்ணிக்கலாம். அவர் வந்து லோன் வாங்கியிருப்பாரு பேங்க்லயோ இதுலயோ ஒண்ணு சொசைட்டிலயோ ஏதாவது வாங்கியிருப்பாரு, அவர் கட்டவே இல்லை எனக்கு
அந்த பேங்க்ல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பிளட்ஜ் பண்ணியிருந்தாரு, அவர் லோன் ரீபேமெண்ட் பண்ணல, எங்களுக்கு ஃபோர் ஃபீச்சர் பண்ணிடுங்க அப்படின்னா நம்ம ஃபோர் ஃபீச்சர் பண்ணி அந்த பேங்க்குக்கு கொடுத்துடலாம். இல்ல அதுக்கு முன்னாடி மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை மெச்சூரிட்டிக்கு அப்புறமோ அவங்க பிளட்ஜ் ரிலீஸ் ஆர்டர் அக்கௌண்ட் ஹோல்டர் வாங்கிட்டு வந்தாருன்னா பிளட்ஜ் ரிலீஸ் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் கேவிபி என்எஸ்சி சர்டிபிகேட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழசு வந்து சர்டிபிகேட் இருந்தது 1/7/2016 முன்னாடி ப்ரீ பிரிண்டட் சர்டிபிகேட்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே பாஸ்புக் டைப்பா தான் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சர்டிபிகேட் இருந்தாலுமே நம்ம பிபியா தான் இஷ்யூ பண்றோம். இப்போ ஒருவேளை ஓல்டு சர்டிபிகேட் அந்த 1/7/2016 முன்னாடி இஷ்யூ பண்ண சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு, கேவிபியோ என்எஸ்சியோ அப்படின்னா NC-29 ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. எப்படி நம்ம டூப்ளிகேட் பாஸ்புக்கு இருக்குதோ அது மாதிரி டூப்ளிகேட் கேவிபி என்எஸ்சி வாங்குறதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதை பூர்த்தி பண்ணி 200 ரூபாய் வந்து ஸ்பெஷல் அடிஷனல் ஸ்டாம்ப் போட்டணும். இப்போ வந்து இண்டெம்னிட்டி பாண்டுக்கு 500 ரூபாய் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா ஸ்டேட் கவர்மெண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது. ஆனா நம்மளுக்கு எதுவும் சர்க்கிள் ஆஃபீஸ்ல இருந்து ஆர்ஓல இருந்து கம்யூனிகேட் ஆகல. 80 ரூபாயில இருந்து 200 ரூபாய் மட்டும் ஆச்சு. இப்போ சோஃபார் வரைக்கும் நம்ம 200 ரூபாய்க்கு தான் இண்டெம்னிட்டி பாண்டு வாங்கிட்டு இருக்கோம். இண்டெம்னிட்டின்னா நம்ம அந்த ஸ்பெஷல் அடிஷனல் ஸ்டாம்ப்னு கொடுப்பாங்க, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இல்ல ட்ரெஷரிலையோ கொடுப்பாங்க. அந்த ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி அந்த இண்டெம்னிட்டி பாண்ட்ல பச்சை பேப்பர்ல டைப் பண்ணி அந்த பாண்ட்ல ஒட்டி அதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஷூரிட்டி எல்லாம் போட்டு விட்னஸ் எல்லாம் போட்டு அதை வந்து சப்மிட் பண்ணாங்கன்னா நம்ம அதை வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து டிவிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு அவங்க சேங்ஷன் போட்டதுக்கு அப்புறம் ஹெட் ஆஃபீஸ்க்கு வரும். அப்புறம் ஹெட் ஆஃபீஸ்ல வந்து டூப்ளிகேட்டு நம்மளுக்கு போட்டு அனுப்புவாங்க. இதுக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா பழைய இது வந்து சொல்றது எல்லாமே ஓல்டு கேசஸ்க்கு சர்டிபிகேட் ஃபார்மா இருந்ததுன்னா 12 ரூபாய் வாங்கணும். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 12 ரூபாய் வாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஓல்டுக்கு சர்டிபிகேட்டா இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அதுக்கும் பாஸ்புக்காக தான் வந்து இஷ்யூ பண்ணணும். அதுக்கு சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை உள்ள சர்டிபிகேட்னு இருக்கும், அதை வந்து பாஸ்புக் டைப்னு மாத்திட்டு நம்ம டூப்ளிகேட் புக்கு எப்படி பிரிண்ட் எடுக்கிறோமோ அது மாதிரி எடுத்து இஷ்யூ பண்ணிடணும். ஃபீஸ் வந்து 12 ரூபாய் வந்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஹெச்ஓல டிஓக்கு அனுப்பிச்சா டிஓல வந்து சூப்பர்டென்ட் வந்து அந்த இண்டெம்னிட்டி பாண்டை அக்செப்ட் பண்ணுவாரு. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ஹெச்ஓக்கு தான் வரும். ஹெச்ஓல இந்த பாஸ்புக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. சர்டிபிகேட்டா இருந்தாலும் அதுக்கும் பாஸ்புக் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுல முடிஞ்சா பிரிண்ட் எடுப்பாங்க, பிரிண்ட் எடுக்க முடியலன்னா அதை மேனுவலா எழுதி போஸ்ட் மாஸ்டர் கையெழுத்து போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுக்குவாங்க. அதை வந்து நம்ம சர்டிபிகேட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அந்த சர்டிபிகேட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோசருக்கு வந்தா அதை அப்படியே வாங்கி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இதுவும் இந்த ப்ராசஸும் வந்து எஸ்ஓல தான் பண்ணணும். எஸ்ஓல எல்லாம் பண்ண முடியாது. எஸ்ஓல வாங்கி நம்ம வெரிஃபை பண்ணி கன்சென்ட் எச்ஓக்கு அனுப்பிச்சு விட்டுருணும். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதுக்கு முன்ன வந்து ஆர்டி, உதாரணத்துக்கு ஆர்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 60 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு 5 வருஷத்துக்கு இன்னொரு 60 மாசத்துக்கு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு எதுவும் ஸ்பெசிபிக்கா ஒரு லெட்டர் எல்லாம் எழுதி கொடுக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா இப்போ நம்ம அந்த ஜிஎஸ்பிஆர் 2018 அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னா SBEXT1 அப்படின்ற ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். அது எதுக்கெல்லாம் அந்த ஃபார்ம் கொடுக்கலாம்னா ஆர்டி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு, பிபிஎஃப் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு, சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு, மூணுத்துக்குமே அதே ஃபார்ம் தான். என்ன டைப்போ அக்கௌண்ட்டை அதை நம்ம டிக் அடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்அப் பண்ணி நம்ம எந்த ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணமோ அந்த ஆஃபீஸ்லயே கொடுத்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மற்ற ஆஃபீஸ்ல எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரிஜினலா, அதாவது ஓம் சாலுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரிஜினலா அந்த அக்கௌண்ட் எங்க ஓபன் ஆயிருக்கோ அந்த ஆஃபீஸ்ல தான் இந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணாம அந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ண விடாது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடிஓ, எம்ஐஎஸ்ஓ, எஸ்சிஎஸ்எஸ்ஓ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சன்ட்ரைல போய் உக்காஞ்சிடும். அந்த சன்ட்ரைல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை அதுக்கு முன்னாடி நம்ம கேஷா கூட வித்ரா பண்ணிக்கலாம் HTM மெனுல போயிட்டு. இப்போ வந்து அந்த மாதிரி கேஷா நம்ம வித்ரா பண்ணவே முடியாது. இப்போ வந்து ஒன்லி அக்கௌண்ட் தான், இல்லை செக் தான் கொடுக்க முடியும், இல்லை இசிஎஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம இப்போ ஓபன் பண்ற எல்லா அக்கௌண்ட்டுக்குமே அது டிடிஆர் இருந்தாலும் சரி, எம்ஐஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இல்லை சீனியர் சிட்டிசன் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம எஸ்பி கிரெடிட் அக்கௌண்ட் கொடுத்துடணும். அந்த இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் அக்கௌண்ட்ல போய் அவங்களோட எஸ்பி அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிடணும். ஒயில் ஓப்பனிங் ஆஃப் தி அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்றோமோ அப்பவே பண்ணிடணும். அப்படி இல்லை மறந்து போச்சுன்னா கூட சப்சிக்வெண்டா பண்ணிக்கணும். பண்ணாதான் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு வரும். இல்லைன்னா நம்ம வந்து HTMல போயிட்டு
எஸ்பி அக்கௌண்ட்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். இதனால வந்து நம்மளுக்கு வந்து பெட்டரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதே நீங்க இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் அக்கௌண்ட்டை அவங்களோட எஸ்பி அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த மாதிரி டிடி அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் சன்ரைட்ல இருக்குது. அவர் அந்த ஆபீஸ்ல எடுக்கவே இல்லை வட்டியை. ஒரு 3 வருஷம் டிடி போடுறாங்க, ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமா அவர் டிடி எடுக்கவே இல்லை இன்ட்ரெஸ்ட. ஆனா அவர் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்றாரு ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்னா, இன்னொரு ஆபீஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி அந்த HTMல போயிட்டு நம்ம அவருக்கு வட்டி கொடுக்க வேண்டியதா இருக்கான்னு பார்த்து வட்டியை கொடுத்துடணும். கொடுக்காம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா வேற ஒரு சாலுக்கு மாறினதுக்கு அப்புறம் அவரால் அந்த சால்ல இருந்து அந்த 2 வருஷத்து வட்டி எடுக்கிறதுக்கு முடியாது. அப்புறம் டிக்கெட் போட்டு அது பெரிய ப்ராசஸ், அப்புறமா தான் எடுக்க முடியும். அதனால அவங்க வட்டி எடுக்கிறாங்களா லிங்க் பண்ணிக்கிறாங்களா பாருங்க. வட்டி போலன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி அந்த HTMல போயிட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் எஃபெக்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ஒரு ஆர்டர்லயே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிஃபோர் டிரான்ஸ்ஃபரிங் வந்து சன்ரைல வந்து அந்த அக்கௌண்ட்ல செக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்தா பேமெண்ட் பண்ணிடுங்கன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது நம்ம ஒரு எஸ்பி ஆர்டர் கூட போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஷை வந்து கொடுக்க கூடாது. அதனாலதான் ப்ளீஸ் என்ஷூர் வைல் ஓப்பனிங் ஆஃப் தி டிடி எம்ஐஎஸ் எஸ்சி அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் எஸ்பி அக்கௌண்ட் மஸ்ட் பி என்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ரூல், சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ரூல்ஸ் 2016. இது எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எஸ்பி ஆர்டர் 8/2019 13/9/2019 இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. இந்த ஆர்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது எதெல்லாம் அன்கிளைம்டு அக்கௌண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல போற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த எஸ்பி ஆர்டர்ல நம்மளுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 30 செப்டம்பர் எவ்ரி பேட்ச் ஜாப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். அந்த மாதிரி அன்கிளைம்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா பிளட்ஜ் ரீசன் கோர்ஸ்ல போயிட்டு ஃப்ரீஸ் ஆயிடும். அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. முக்கியமானது, எப்பவுமே வந்து ஹெச்ஓல இருக்கிறவங்களுக்கு நீங்க ரிவைவ் பண்ணும்போது அது நார்மலான சைலண்ட் அக்கௌண்ட்டா இல்லை SCWFல இருக்கான்னு பார்க்கணும். SCW இருந்ததுன்னா ரிவைவ் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. ஆப்ரேட்டர்னு பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்கீம்ல ஒரு அக்கௌண்ட் போய் சேர்ந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அதை வந்து ஒருவேளை சைலண்டா இருந்தா ரிவைவல் பண்ணி க்ளோஸ் தான் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான ரூலு. எக்காரணத்தை கொண்டும் அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுங்க. ஹெட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க ரிவைவல் பண்ணும்போது அந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் பண்ணும்போது செக் பண்ணுங்க அது என்ன ரீசன் கோடு இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல வந்து எப்படியெல்லாம் அதை வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டை எவ்வளவு நாள்ல கிளைம் பண்ணாம இருந்தா சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட்ல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 year TD, 2 year TD, 3 year TD அண்ட் 5 year TD, MIS, NSC, KVP, SSA இந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட் எல்லாம் மெச்சூரிட்டி ஆகி 10 yearsக்குள்ள இருந்ததுன்னா போகாது. 10 yearsக்கு மேல போயிடுச்சுன்னா SCWF ஸ்கீம்ல போய் அது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீஸ் ஆயிடும். RD நாட் எக்ஸ்டெண்டட்னா 10 years ஃப்ரம் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. அதே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா ரிவைஸ்டு டேட் ஆஃப் மெச்சூரிட்டியில இருந்து 10 years. அப்போ என்னன்னா 5/5/10 அந்த 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 10ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அதோட மெச்சூரிட்டி பீரியட் 5 yearsல இருந்து 10 years ஆயிடுச்சு. அந்த 10 yearsல இருந்து அகைன் 10 years எடுத்துக்கணும். இது எக்ஸ்டெண்டட் ஸ்கீமுக்கு. அப்புறம் சீனியர் சிட்டிசன் அதே மாதிரி நாட் எக்ஸ்டெண்டட் 10 years. சீனியர் சிட்டிசன் 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லையா? அதனால நார்மலா ஓபன் பண்ண 5 வருஷம் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் 10 years ஃப்ரம் டேட் ஆஃப் மெச்சூரிட்டியில இருந்து அவர் கிளைம் பண்ணாம இருந்துட்டாருன்னா அது சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு போயிடும். அதே எக்ஸ்டென்ஷனா இருந்தா 10 years ஃப்ரம் தி ரிவைஸ்டு டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா 5+3 8 வருஷம். 8 வருஷம் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை 10 வருஷமா அவர் எதுவும் இன்னாபரேட்டிவா மெச்சூரிட்டி க்ளோஸ் பண்ணாம இருந்தாருன்னா அது என்ன ஆகுன்னா சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு போயிடும். அதுதான் சொல்றாங்க. அதே மாதிரி எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா 7 years ஃப்ரம் சைலண்ட். எப்ப சைலண்ட் ஆகும்? ஒரு அக்கௌண்ட்ல எஸ்பி அக்கௌண்ட்ல 3 வருஷமா எந்த பணப்பரிவர்த்தனையும் செய்யல, எந்த டிரான்சாக்சனும் இல்லைன்னா 3 ஃபைனான்சியல் இயரா எந்த டிரான்சாக்சனும் டெபாசிட்டோ வித்ட்ராயலோ ஆகல அப்படின்னா அது சைலண்டா ட்ரீட் பண்ணிக்கும். அப்போ 7+3 10 வருஷம்.
அப்படி ஞாபகம் வச்சுங்க. சைலண்ட் ஆனதுல இருந்து 7 வருஷம், அப்படி இல்லைன்னா டிரான்சாக்ஷன் இல்லாத தேதியிலிருந்து 10 வருஷம். நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். பிபிஎஃப் அதே மாதிரி இஃப் நாட் எக்ஸ்டெண்டட்னா 10 years ஃப்ரம் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. பிபிஎஃப் எக்ஸ்டெண்டட் 10 years ஃப்ரம் டேட் ஆஃப் ரிவைஸ்டு மெச்சூரிட்டி. இப்ப பிபிஎஃப் பாத்தீங்கன்னா 10 + 5 பண்ணலாம். அப்போ 15 வருஷம் கழிச்சு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் அவர் கிளைம் பண்ணல அப்படின்னா சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் கொண்டு போயிடும். அதே மாதிரி என்எஸ்எஸ் 87 and 92 10 years ஃப்ரம் டேட் ஆஃப் லாஸ்ட் வித்ட்ராயல். அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ ஸ்கீம் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது இருந்தா அதுவும் 10 years ஃப்ரம் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. அதாவது 10 years ஃப்ரம் டேட் ஆஃப் டிஸ்கண்டினியூஷன் சொல்லிட்டாங்க, மெச்சூரிட்டி சொல்லல. டிஸ்கண்டினியூ ஸ்கீமா இருந்தா 10 years ஃப்ரம் டேட் ஆஃப் டிஸ்கண்டினியூன்ஸ். இதுதான் வந்து இந்த எஸ்பி ஆர்டர் 8/2019 எந்தெந்த அக்கௌண்ட் எல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல ஃப்ரோசன் கோடு பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா SCWFR அப்படின்ற கோடு இருக்கும். அந்த மாதிரி இருந்தனா அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடாது, நம்ம க்ளோஸ் தான் பண்ணணும். ஒருவேளை ரிவைவலுக்கு வந்ததுன்னா ரிவைவ் பண்ணி நீங்க அதுல என்ன பண்ணணும், அது வந்து அக்கௌண்ட் அண்டர் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்கீம், த அக்கௌண்ட் சுட் நாட் பி ஆப்ரேட்டட், த அக்கௌண்ட் சுட் பி க்ளோஸ்டு வித்தவுட் எனி டிரான்சாக்ஷன் அப்படின்னு போட்டு நீங்க எஸ்ஓக்கு அனுப்பிச்சிடணும். அவங்க அதை க்ளோஸ் பண்ணிடணும். சாரி, எஸ்ஓக்கு அனுப்பக்கூடாது. சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டா இருந்தாலும் அதை வந்து ஹெச்ஓல தான் க்ளோஸ் பண்ணணும். அக்கௌண்ட் எங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஹெச்ஓக்கு தான் க்ளோஸ் பண்ணணும். சப் ஆஃபீஸ்ல இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டு கீழே வந்துச்சுன்னா அதை எப்படி க்ளோஸ் பண்றது, அதுக்கு என்னென்ன வாங்கணும்னு பாத்தீங்கன்னா டெபாசிட்டரோ இல்லை ஹோல்டரோ வந்து என்ன பண்ணணும், அந்த ரெஸ்பெக்டிவ் ஹெட் ஆஃபீஸை அப்ரோச் பண்ண சொல்லணும். அப்போ அவர் என்னென்ன எடுத்துட்டு போனோம்னா ஃப்ரெஷ் கேஒய்சி டாக்குமெண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் எடுத்துட்டு போனோம். 2 விட்னஸ் அதுல வந்து அந்த க்ளோசர் ஃபார்ம்ல வாங்கணும். ஒரிஜினலா எடுத்துட்டு போய் அவர்கிட்ட காமிக்கணும். யாரோ டிபிஎம்மோ ஏபிஎம்மோ யாருக்கிட்டயோ அவர்கிட்ட ஷோ பண்ணிட்டு அவர் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அங்க சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லையா உங்க எஸ்ஓலயே இதெல்லாம் வாங்கி நீங்களே சாட்டிஸ்ஃபை ஆனீங்கன்னா அதை வாங்கி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஹெச்ஓக்கு நீங்க அமுச்சு விட்டுடலாம். அவரு நான் போக முடியாது நான் ஏன் போகணும்னு கேட்டாருன்னா நீங்க அதை வாங்கி ஹெச்ஓக்கு அனுப்பிச்சு அதை க்ளோஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணணும்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டர் சுட் த வேர்ட் ரைட்டு க்ளோஸ் ஆர் அலோடு அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் அந்த க்ளோசர் ஃபார்ம்ல இல்லைன்னா சர்டிஃபிகேட்ல அது மேல எழுதி கையெழுத்து போட்டு சீல் போடணும். அதுக்கப்புறம் அவர் எல்லா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டு ஒரிஜினலா வந்து க்ளோஸ் பண்ண பாஸ்புக்கோடவோ இல்லை சர்டிஃபிகேட் பின்னாடியோ அதை அட்டாச் பண்ணணும். அப்புறம் இதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் தனியா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஃபார் க்ளோசர் ஆஃப் அன்கிளைம்டு அக்கௌண்ட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ்னு அதுக்கு ஒரு ப்ரொஃபார்மாவே கொடுத்துருக்குறாங்க அந்த ஆர்டர்ல. அந்த ஆர்டர் பிரகாரம் அந்த ரிஜிஸ்டர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி முக்கியமானது, அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனா அந்த அக்கௌண்ட் வந்து கிராஸ்டு செக்காக தான் கொடுக்கணும். இல்லைன்னா இசிஎஸ் கூட பண்ணிக்கலாம். எக்காரணத்து கொண்டும் செக்கோ எஸ்பி கிரெடிட்டோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இட் ஷுட் பி பெய்டு பை கிராஸ்டு செக் ஒன்லி. இது எல்லாமே சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் இருக்கிற ரூல்ஸ். இது வந்து எப்போ வந்ததுன்னா 13/9/2019 இருந்து இது வந்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாசமும் இது ஆட்டோ பேட்சா வந்து பினாக்கல் பேக் எண்ட்ல ரன் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் மெச்சூரிட்டி ஆகி 10 இயர்ஸா இருக்கும் அந்த அக்கௌண்ட் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்கீமுக்கு ப்ரொவிஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஐஎன்ஓபினா இன்ஆப்ரேட்டிவ் ஃபார் மோர் தென் 3 years. இது என்ன அப்படின்னா இது வந்து எஸ்பி ஆர்டர் 25/2022 16/12/2022 ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா அண்டர் தி ஐஎன்ஓபி ஸ்கீம்ஸ் அக்கௌண்ட்ஸ் வில் பி ஃப்ரீஸ்டு வித் ரீசன் கோட் ஐஎன்ஓபி இஃப் அக்கௌண்ட்ஸ் கெட் மெச்சூர்ட் பட் நாட் க்ளோஸ்டு ஆஃப்டர் 3 years ஆஃப் மெச்சூரிட்டி. தட் இஸ் கட் ஆஃப் டேட் வந்து 30/9/2009. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் வரும்போது இந்த ஒரு கட் ஆஃப் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்னன்னா இது மாதிரி ஒரு ஃப்ரீசன் கோடும் வரும். எப்படின்னா ஒரு அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகி ஒரு டிடி அக்கௌண்ட் இருக்கு, ஒரு டிடி அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷமா க்ளோஸ் பண்ணல,
அவர் அப்படின்னா அது வந்து என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபினாக்கல்ல வந்து ஐஎன்ஓபின் ஃப்ரோசன் ஆயிடும். இந்த ஐஎன்ஓபின் ஃப்ரோசன் ஆச்சுன்னா இந்த அக்கௌண்ட்டையும் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து ஹெச்ஓக்குல தான் க்ளோஸ் பண்ணணும். இது எந்தெந்த ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா எம்ஐஎஸ், சீனியர் சிட்டிசன், டிடி, கேவிபி, என்எஸ்சி, ஆர்டி, பிபிஎஃப். ஆர்டி, பிபிஎஃப் மெச்சூர்டு பட் நாட் எக்ஸ்டெண்டடா இருக்கணும். இப்ப எஸ்ஓலன்னா அது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாஸ்புக்கை கலெக்ட் பண்ணணும், இல்ல சர்டிபிகேட்னா சர்டிபிகேட் கலெக்ட் பண்ணணும், கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும், மொபைல் நம்பர், பேன் நம்பர், ஆதார், இது எல்லாத்தையுமே சிப் லெவல்ல நம்ம அப்டேட் பண்ணிடணும். க்ளோசர் ஃபார்ம் வாங்கணும், SB7A வாங்கணும். 2 சைடும் கையெழுத்து வாங்கி அவரோட பிஓ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்ல பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸோ நம்ம வாங்கிக்கணும். வாங்கி SPM should verify the details and signature and genuineness of the account with relevant records. அவர் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ்லயோ இல்ல ஃபினாக்கல்லையோ வெரிஃபை பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஹெச்ஓக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் ஃபார் அன்ஃப்ரீஸ் அண்ட் ஃபர்தர் க்ளோசர் ஆஃப் தி அக்கௌண்ட். இது எல்லாமே ஹெச்ஓல தான் பண்ணணும். எதெல்லாம் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட்ல ஃப்ரோசன் ஆயிருக்கோ, அதுவும் ஐஎன்ஓபியில் ஃப்ரோசன் ஆயிருந்தாலோ அந்த எல்லாமே க்ளோசர் வந்து அந்த கன்சர்ன் ஹெச்ஓல தான் பண்ணணும். சப் ஆஃபீஸ்ல க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஹெச்ஓல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டு க்ளோசர் ப்ராசஸ் பண்ணணும். இந்த மெச்சூரிட்டி வேல்யூ வந்து எஸ்பி அக்கௌண்ட்லயோ இல்லைன்னா வந்து இசிஎஸ்லயோ கிரெடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரிஜிஸ்டர் வந்து ரிஜிஸ்டர் ஃபார் க்ளோசர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் ஐஎன்ஓபி இன்ஆப்ரேட்டிவ் ஃபார் மோர் தென் 3 years என்று ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அது அந்த எஸ்பி ஆர்டர் 25/2022 16/12/2022 கொடுத்துருக்காங்க. அந்த காலம்லாம் கட்டி இது மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த பாஸ்புக்கு SB7A KYC documents, copy of passbook details shall be forwarded to the SBCO along with other vouchers. இது எல்லா டாக்குமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணும்போது அட்டாச் பண்ணி SBCOக்கு ஆஸ் யூஷுவல் வவுச்சர் அனுப்புற மாதிரி அனுப்பிச்சிடணும். இவ்வளோ ப்ராசஸும் இந்த ஐஎன்ஓபியில் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி க்ளோசர் அப்போ நம்ம இசிஎஸ் பண்றது. இசிஎஸ்னா எலக்ட்ரானிக் கிரெடிட். நம்ம செக்கு எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த கேஷா 19,999 வரைக்கும் கேஷ் கொடுக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா எஸ்பி கிரெடிட் கொடுப்போம் இல்லையா, இல்லைன்னா செக்கு கொடுப்போம். இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா செக்கு கொடுக்க கூடாது, நீங்க இதுதான் கொடுக்கணும், இசிஎஸ் தான் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை பார்ட்டி எனக்கு செக் வேணும் அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வாங்கிக்கின்னு நம்ம போஸ்ட் மாஸ்டர் செக் இஷ்யூ பண்ணலாம் க்ளோசருக்கு. அதர்வைஸ் எஸ்பி கிரெடிட் இல்லைன்னா இசிஎஸ் தான் கொடுக்கணும்னு அந்த ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர்ல இல்ல, ஃபர்ஸ்ட்ல வந்து இசிஎஸ் ஆர்டர்ல இல்ல, இது ரெண்டாவதா ஒரு இசிஎஸ் கிரெடிட் பண்ணலாம். இந்த பிபிஎஃப் எஸ்பி அதுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த இசிஎஸ் ஆர்டர்ல தான் வந்து செக் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்றது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்த இசிஎஸ் கிரெடிட் ஆனக்க ஆர்டர். அது வந்து எந்த ஆர்டர்ல சொல்லியிருக்காங்கன்னா எஸ்பி ஆர்டர் 9/2021 டேட்டட் 30/4/2021 சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் இசிஎஸ் கிரெடிட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஐஎஸ், சீனியர் சிட்டிசன், டிடி, ஆர்டி, கேவிபி, என்எஸ்சி, இசிஎஸ் இதுக்கெல்லாம் வந்து பண்ணலாம். இசிஎஸ் பண்றதுக்கு என்ன வாங்கணும் அப்படின்னா இசிஎஸ் மேண்டேட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், இசிஎஸ் 1ன்னு இருக்கும். அந்த ஃபார்ம்ல அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் பேங்க் பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆர் கேன்சல்டு செக் லீஃப் இதையும் வாங்கலாம். இதுல நான் மென்ஷன் பண்ணல, பட் கேன்சல்டு செக் லீஃப் கொடுத்தா கூட அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது எம்ஐஎஸ்ஆ இருந்ததுன்னா சிஎம்ஐஎஸ் ஏஎம் போயிட்டு எம்ஐஎஸ்டிடி என்எஸ்சி கேவிபி அக்கௌண்ட்ல போய் அக்கௌண்ட் மாடிஃபிகேஷன் பண்ணணும். அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா சிஎஸ்சி ஏஎம்ல போய் பண்ணணும். ஆர்டியா இருந்தா சிஆர்டி ஏசிஎம் போய் பண்ணணும். இதுல மாடிஃபை பண்ணும்போது இசிஎஸ் பிளாக் வந்து எஸ்ன்னு இருக்கணும். ஃப்ளோ கோடு வந்து இன்ட்ரெஸ்ட் அவுட்ல பிரின்சிபல் அவுட்டு டோட்டல் அவுட் அந்த மாதிரி இருக்கும். அது எதுவோ அது அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இப்போ உதாரணமா ஆர்டி எடுத்தீங்கன்னா T1ன்ற ஃப்ளோ கோடு தான் கொடுக்கணும். டிரான்சாக்ஷன் கோடு வந்து பாத்தீங்கன்னா கோடு 1ன்னு செலக்ட் பண்ணணும். அதர் பார்ட்டி அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் முக்கியமா ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட். பேங்க் இப்போ நம்ம அக்கௌண்ட்ல இப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கந்தசாமி எஸ்ன்னு இருக்கும் நம்ம அக்கௌண்ட்ல, ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல அவருக்கு வெறும்னே கந்தசாமின்னு இருக்கும், இல்ல கந்தசாமி சண்முகம்னு இருக்கும். என்ன இருக்கோ பேங்க் பாஸ்புக்ல அதை தான் வந்து டைப் பண்ணணும். அதை வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்லயும் அதே மாதிரி
அக்கௌண்ட் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல அந்த பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதுல இருக்கிற மாதிரி நம்பர் தப்பு இல்லாம பார்த்து கரெக்டா அடிக்கணும். தப்பா அடிச்சிட்டோம்னா வேற ராங்கா கிரெடிட் ஆயிடும். நாளைக்கு நம்மளுக்கு அது வந்து சிக்கலாயிடும். அதனால நீங்க இசிஎஸ் கிரெடிட் பண்ணும்போது அக்கௌண்ட் ஹோல்டர் நேமையும் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸையும் எம்ஐசிஆர் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 9 டிஜிட்ல அந்த செக்ல கூட இருக்கும். நீங்க சென்டரா இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முக்கியமா பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேமு, எம்ஐசிஆர் கோடு இது எல்லாமே பார்த்து கவனமா கொடுக்கணும். வெரிஃபை பண்றதுக்கு போதும் அதை ஒரு தடவை செக் பண்ணீங்க. தப்பா இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு கூட திருப்பி மாடிஃபை பண்ணி கூட நீங்க அதை வந்து வெரிஃபை பண்ணீங்க. இதை வந்து ஒரு முறைக்கு 2 முறை கவனமா பார்த்து இதை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இசிஎஸ் கிரெடிட் ஆயிடும். அதுக்கப்புறம் இசிஎஸ் கிரெடிட் கொடுத்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது ஞாபகமா நீங்க என்ன இருக்கும், அதுல 3 ஆப்ஷன் இருக்கும். கேஷு, அப்புறமா எஸ்பி கிரெடிட் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்னு இருக்கும். கேஷு, டிரான்ஸ்ஃபரு, கஸ்டமர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். நீங்க இசிஎஸ் பேமெண்ட் மூலமா இசிஎஸ் மூலமா க்ளோசர் கிரெடிட் பண்ண போறீங்கன்னா கஸ்டமர் இன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஹைட் ஆகிடும். எந்த அக்கௌண்ட் டீடைல்ஸும் அடுக்கிற மாதிரி வராது. அதுக்கப்புறம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இசிஎஸ் கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஹெச்பின் ஆர்பிடில கவுண்டர் வைஸ் இசிஎஸ் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னாவே அந்த டீடைல்ஸ் வந்துடும். அதே மாதிரி இந்த இசிஎஸ் கிரெடிட் போட்டதுக்கு அப்புறம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு க்ளோசர் டீடைல்ஸ் நம்மளுக்கு ஹெச்பிஆர்ல ஜென்ரேட் ஆகும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அதுல அந்த அக்கௌண்ட் நம்பர், என்ன டீடைல்ஸ், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ன்றது இருக்கும், அதை நீங்க வச்சுங்க. இதே மாதிரி எஸ்பி ஆர்டர் 23/2022 15/12/2022 ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ரிமைனிங் அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் எஸ்பி, எம்ஐஎஸ், சீனியர் சிட்டிசன், டிடி, ஆர்டி, கேவிபி, என்எஸ்சி எல்லாத்துக்குமே எல்லா கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கும் இசிஎஸ் போடலான்றது தான் அந்த ஆர்டரு. இதுல வந்து எக்ஸப்ட் கேவிபி, என்எஸ்சி பல்க் க்ளோசர் ப்ரோ சிஎன் எஸ்பி சிவி மெனுல க்ளோசர் போட்டா அதுக்கு மட்டும்தான் செக் கொடுக்கணும். மிச்சம் எல்லாத்துக்கும் செக் கொடுக்க கூடாது, இசிஎஸ் தான் பண்ணுன்றது இந்த 15/12/2022 ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம க்ளோசருக்கெல்லாம் செக் போட்டுன்னு இருப்பாங்க ஒரு சிலர். இந்த ஆர்டர் தெரிஞ்சுதா தெரியலான்னு தெரியல, நீங்க அதை அவாய்ட் பண்ணுங்க. செக் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆர்டர்ல தெளிவா கொடுத்துருக்குறாங்க. இன் ஆர்டர் டு மினிமைஸ் தி இஷ்யூன்ஸ் ஆஃப் செக், போஸ்ட் மாஸ்டர் செக், இந்த இசிஎஸ் ஆர்டர் போட்டிருக்குன்னே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க அதை வந்து இந்த ஆர்டர் பிரகாரம் நம்ம செக் கொடுக்கூடாது. நாளைக்கு ஆடிட்லயும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், எஸ்பிசிஓலையும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். நீங்க ஏன் இசிஎஸ் கொடுக்கல, செக் போட்டீங்கன்னு. அந்த மாதிரி எக்ஸப்ஷன் கேஷன் வந்தா நீங்க கஸ்டமர் கிட்ட இருந்து எனக்கு இசிஎஸ் கிரெடிட், எனக்கு எஸ்பி அக்கௌண்ட்டும் தேவையில்லை, எனக்கு செக் பிஓ நீங்க போஸ்ட் மாஸ்டர் செக் இஷ்யூ பண்ணுங்க க்ளோசருக்குன்னு எழுதி வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் செக் இஷ்யூ பண்ணுங்க. இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். அது கொஞ்சம் ஈஸி. மாடிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணா போதும். இசிஎஸ் ஃபிளாக் எஸ் கொடுத்துட்டு டிஓவா பிஓவா இல்ல ஐஓவா அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும். இதுல கொஞ்சம் 2 ஸ்டெப்ஸ் பண்ணணும், கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பிஏ வந்து ஹெச்சி ஏஎஸ்சியில போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சால் ஐடி பிளஸ் இசிஎஸ் ஓடபிள்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சொல்லியிருக்கேன், அந்த உங்களோட சால் ஐடி இசிஎஸ் ஓடபிள்யூன்னு கொடுத்து சூப்பர்வைசர் ஷால் வெரிஃபை தி ஹெச்சி ஏஎஸ்சிசி. அப்புறம் ஹெச்ஓடிசின்ற மெனுல போயிட்டு 5 ஃபீல்டு கட்டாயம் என்டர் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா ரெமிட் அமௌண்ட் என்ன, எக்ஸாக்ட் அமௌண்ட், பைசான்னா பைசாவோட என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட். டிரான்சாக்ஷன் ரிமார்க்ல வந்து இது முக்கியமா அடிக்கணும். சால் ஐடி, ஸ்கீம் அக்கௌண்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, சால் ஐடி, என்ன ஸ்கீமு, அக்கௌண்ட் நம்பர், இந்த மாதிரி கொடுக்கணும் டிரான்சாக்ஷன் ரிமார்க்ல. அப்புறம் டெஸ்டினேஷன் கஸ்டமர் டீடைல்ஸ்ல அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நேம் கொடுக்கணும், 9 டிஜிட் எம்ஐசிஆர் கோடு கொடுக்கணும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஆக மொத்தத்துல இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 டீடைல்ஸா, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், எம்ஐசிஆர் கோடு, அக்கௌண்ட் ஹோல்டர் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரோட அந்த நம்பர் 3. அதுக்கப்புறம் மேல என்ன சொல்லியிருக்கேன், அந்த ரெமிட் அமௌண்ட் அடிக்கணும். டிரான்சாக்ஷன் ரிமார்க்ல அந்த சால் ஐடி, ஸ்கீமு பிளஸ் அக்கௌண்ட் நம்பர், இந்த டீடைல் அடிக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து சப்மிட் பண்ணி இசிஎஸ் டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், இதை நம்ம வெரிஃபை பண்ணணும். இதே ஹெச்ஓடிசியில போய் வெரிஃபை பண்ணிட்டு பிஃபோர் வெரிஃபிகேஷன் த கரெக்ட்னஸ் ஆஃப் தி 5 fields should be carefully verified. If any changes required in HOTC, modify the details before verification. இந்த வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி மாடிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணிடலாம். எங்கன்னா தப்பா பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு தப்பான அக்கௌண்ட்டுக்கு போய்
கிரெடிட் ஆகிடும், நம்மளுக்கு அது பின்னாடி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடும். அதனால இது நம்ம போடும்போதும் சரி, வெரிஃபை பண்ணும்போதும் சரி, கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அப்புறம் ஆன் வெரிஃபிகேஷன் ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி, இந்த சால் ஐடி பிளஸ் இசிஎஸ் ஓடபிள்யூ அண்டு இந்த சால் ஐடி பிளஸ் 98ன்றதுக்கு கிரெடிட் ஆகும். அது வந்து போஸ்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். அந்த டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணணும். HTMல போய் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் இந்த அட்வைஸ் ரிப்போர்ட் ஒன்று எடுத்துட்டு அதுவும் நம்ம க்ளோசர் வெப்சைட்ல அட்டாச் பண்ணணும். இது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். நீங்க இதை நான் ஷேர் பண்றேன், நீங்க அதை அதுக்கப்புறம் பொறுமையா கூட படிச்சு பார்த்து கூட இது மாதிரி பண்ணுங்க. இது நிறைய பேர் பண்ணிருப்பாங்க, ஒருவேளை தெரியலன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா செக் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்றத இந்த 23/2022 ஆர்டர்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் இப்போ லேட்டஸ்டா வந்த நவம்பர் மாசத்துல வந்திருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், டிடி ஸ்கீம், பிபிஎஃப், இதுக்கு மூணுத்துக்குமே அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. இது ஆர்டர் வந்து எஸ்பி ஆர்டர் 22/2023 14/11/2023 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதுல சீனியர் சிட்டிசன்ல என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போறோம். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்குள்ள ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கி ஒரு மாசத்துக்குள்ள அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ தளர்த்தி 3 மாசமா மாத்திருக்காங்க. அது இப்போ வந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த பெனிஃபிட் வாங்கி 3 மந்த்ஸுக்குள்ள அவர் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு அமெண்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஸ்பௌஸ் ஆஃப் தி ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் whose age is 50 years and has died in earnest can invest in SCSS accounts irrespective of age subject to other conditions. இது என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல வந்து இது ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, அவரோட ஏஜ் வந்து 50, அவர் வந்து இறந்து போயிட்டாருன்னா பெனிஃபிட் எல்லாம் வாங்காம அப்படி இறந்து போயிட்டாரு, இல்ல பெனிஃபிட் வாங்கி இறந்து போயிட்டாருனாலும் அவங்களோட ஸ்பௌஸ் வந்து சீனியர் சிட்டிசன்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பௌஸுக்கு ஏஜ் கிரைட்டீரியா கிடையாது. சப்ஜெக்ட் டு அதர் கண்டிஷன்ஸ்னா நம்ம இந்த ப்ரூஃப் வாங்குறது இதெல்லாம் ஒண்ணு லிமிட்டு, அந்த லிமிட் பாத்துக்கணும். 30 lakhsன்ற லிமிட்டை பாத்துக்கணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு பெனிஃபிட் எல்லாம் வரும் இல்லையா, அந்த பெனிஃபிட்டை அவங்களோட ஸ்பௌஸுக்கு வந்து ஏஜ் கிரைட்டீரியா கிடையாது, சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் irrespective ஆஃப் தி ஏஜ் சப்ஜெக்ட் டு அதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் இன் எனி நம்பர் ஆஃப் 3 years. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சீனியர் சிட்டிசன் வந்து 5+3 தான். ஒரு சீனியர் சிட்டிசன் 5 வருஷம் ஆச்சுன்னா ஒரு 3 வருஷத்துக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 8 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா இப்போ பிபிஎஃப் மாதிரி, பிபிஎஃப் எப்படின்னா 5 வருஷமா 5 years பிளாக்கா எனி நம்பர் ஆஃப் 5 years எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் இப்போ இந்த ஆர்டர் பிரகாரம் அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க 3 years. அப்ப எனி நம்பர் ஆஃப் 3 years இந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணின்னு போகலாம். அப்ப என்னன்னா 5+3 8, 8+3 11, 11+3 14, 14+3 17 பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனா ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் அப்போ ஒரு வித்தின் 1 yearக்குள்ள அவங்க எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் அக்கௌண்ட் கேன் பி க்ளோஸ்டு ப்ரீமெச்சூர்லி பிஃபோர் 1 year சப்ஜெக்ட் டு டிடக்ஷன் ஆஃப் 1% ஆஃப் தி அமௌண்ட். இப்போ என்ன சொல்றாங்க, ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு, எனக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாருன்னா 1% டிடக்ஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் சீனியர் சிட்டிசன்ல இந்த 2023 ஆர்டர்ல வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டிடில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கியமான ஆர்டர் இது. இதுல வந்து பிஎம்சி பண்ணிக்கலாம். டிடியை எப்போ நார்மலா நம்ம எல்லா டைப் ஆஃப் டிடி அக்கௌண்ட்டையும் 6 மாசம் கழிச்சு பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 year டிடியை வந்து 4 வருஷம் கழிச்சு தான் பிஎம்சி பண்ண முடியும். அதுவும் அதுக்கு பிஎம்சி பண்ணும்போது அதுக்கு வட்டி சாதா எஸ்பி வட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமானது எந்தெந்த அக்கௌண்ட் எல்லாம் டிடி 5 year அக்கௌண்ட் டிடி அக்கௌண்ட்டோ அது 10/11 அந்த தேதியோ அதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணியிருந்தா அந்த அக்கௌண்ட் எல்லாம் 6 மாசம் கழிச்சு பிஎம்சி பண்ணிடாதீங்க, 4 வருஷம் கழிச்சு தான் பிஎம்சி பண்ணணும். அதுக்கு என்ன வட்டி வரும்னா நம்ம அந்த பழைய டிடி என்ன பண்ணுவோம்னா 3 year டிடி என்னவோ இல்ல 1 year டிடி என்னவோ அதுல லெஸ் 2% பண்ணி தான் பண்ணுவோம். இப்போ 1 year டிடிக்கு 5.5%னா
சாரி 6.5%னா 1 இயர் 2% கழிச்சா 4.5% கொடுப்போம். ஆனா இந்த கேட்டகரிக்கு 5 இயர் டிடிக்கு 4 வருஷம் கழிச்சு பிஎம்சி பண்ணா சாதா எஸ்பி 4% வட்டி தான் கொடுக்கணும். ஈவன் தோ அது 4 வருஷம் முடிந்திருந்தாலும் கூட அதை கவனமா பாத்துங்க. இது சிஸ்டத்துலயும் கரெக்டா போடுதான்றத செக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பிபிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா less 1% interest from date of opening of the account or from the date of commencement of the current block period of 5 years as the case may be. இப்போ வந்து பிபிஎஃப்ல வந்து எப்படின்னா நம்ம வந்து பிஎம்சி பண்ணிக்கலாம். பிஎம்சி எதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான இது அவருக்கு ப்ராப்ளம் இல்னஸ் இருக்கு, ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் கேசஸ்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பிஎம்சி பண்ணிக்கலாம். பட் அவருக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஏற்கனவே இப்ப நம்ம கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.1 தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துன்னு இருப்போம். ஆனா என்ன பண்ணணும்னா 1% கழிச்சு அவருக்கு 6.1% வட்டி விதத்துலதான் அவருக்கு வட்டி கொடுத்து அந்த கணக்கை அவருக்கு க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுல புதுசா இப்ப வந்து 1% கழிக்கணும் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஓபனிங் ஆஃப் தி அக்கௌண்ட். இஃப் எக்ஸ்டெண்டட் அக்கௌண்டா இருந்தா அந்த கரண்ட் பிளாக் பீரியட்ல கமென்ஸ்மெண்ட் ஆகுது பாத்தீங்களா, அப்ப இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அப்ப இருந்து அப்ப என்னன்னா ஒரு 15 வருஷம் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. அவரு ஒரு ஃபர்தரா 5 இயர்ஸ் பண்றாரு. 16வது வருஷம் பண்றாருன்னு வச்சுங்க. 16வது வருஷத்துல ஒரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறாரு. அப்போ அவருக்கு பிஎம்சி கேட்கிறாரு. அப்ப பிஎம்சி கேட்கும்போது அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த 15 வருஷத்துக்கு வட்டி 1% குறைக்க கூடாது. அந்த எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க இல்லையா 16வது வருஷத்துல, அப்போ கரண்ட் பிளாக் பீரியட்னு சொல்றாங்க பாருங்க. அப்போ 16வது வருஷத்துல இருந்து அவருக்கு அந்த 6 மாசத்துக்கு உண்டானதோ இல்ல 1 வருஷம் கழிச்சுன்னா 1 வருஷத்துக்கு உண்டான வட்டி விகிதத்திலேயே 1% கழிச்சுட்டு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இந்த பிஎம்சி இதுல சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பார்த்தது நம்ம எல்லாமே முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ். இது நல்லா கவனத்துல வச்சுங்க. இன்னொரு தடவை கூட இதை வந்து நீங்க படிச்சு பாருங்க இந்த எஸ்பி ஆர்டர்ல. அதுக்கப்புறம் இன்னும் 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அது இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஜிஎஸ்பிஆர் ஆர்டர் வந்திருக்குது. இது பாத்தீங்கன்னா 16 எஸ்பி ஆர்டர் 16/2023 18/7/2023 இஷ்யூ பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா எஸ்பிக்கு வந்து ஏற்கனவே ஜிஎஸ்பிஆர் 2018 பிரகாரம் 2 அடல்ட் தான் ஓபன் பண்ண முடியும். மற்ற ஸ்கீமுக்கு எல்லாம் 3 அடல்ட்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, எஸ்பிக்கு 2 தான். இதை வந்து 3 அடல்ட்டா பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் நேம்லன்னு ஒரு மாற்றம் செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த சர்க்குலேஷன் ஆஃப் நியூ ஜிஎஸ்பிஆர் பிரகாரம் எஸ்பி கணக்கு வந்து 3 அடல்ட்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 அடல்ட்ஸ் தான் இருந்தது. இப்போ மற்ற ஸ்கீம் மாதிரியே 3 அடல்ட்ஸ் ஜாயிண்ட் நேம்ல ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஏஓஎஃப் நாட் அவைலபிள்னா ஒரு சர்டிபிகேட் ஒரு ஃபார்ம் 16 கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னா அது என்னன்னா இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஒரு எஸ்ஓல இருந்து. அந்த எஸ்ஓல டிரான்ஸ்ஃபருக்கு அவர் அப்ளை பண்றாரு. அந்த எஸ்ஓல இருந்து எக்ஸ்ன்ற எஸ்ஓல இருந்து ஒய்க்கு பண்றாருன்னு வச்சுங்க. அப்ப எக்ஸ்எஸ்ஓல அந்த பாஸ்புக் பிரசன்ட் பண்றாரு. அப்போ வந்து நம்ம அங்க ஏஓஎஃப் தேடணும். ஏஓஎஃப் இருந்தா ஏஓஎஃப் எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த எச்ஓக்கு அனுப்பணும். எக்ஸோட எச்ஓக்கு. அப்ப எக்ஸோட அந்த சப் ஆபீஸ்ல அந்த ஏஓஎஃப் இல்லைன்னா ஏஓஎஃப் இல்லைன்ற எழுதி ரிமார்க் எழுதி மற்ற டீடைல்ஸ் எல்லாம் எழுதி எச்ஓக்கு அனுப்பிச்சிடணும். எச்ஓல இந்த ஃபார்ம் 16ன்றதை ப்ரிப்பேர் பண்ணி அது என்னன்னா அது ஏஓஎஃப் இல்லாததுக்கு மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இந்த அக்கௌண்ட் நேம் இந்த பேர்ல இருக்குது, இந்த டேட்டா ஆஃப் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி டிரான்ஸ்ஃபர் போட்டு ஒய் ஆபீஸ்க்கு அவர் அனுப்பணும். அதுதான் வந்து ஃபார்ம் 16. சர்டிபிகேட் டு பி issued by the transferor account office if AOF not available. AOF இல்லைன்னா இந்த சர்டிபிகேட் அவர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஆர்டர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைம் கேசஸ்ல நம்ம ஏற்கனவே நாமினேஷன் போடலைன்னா லீகல் இயர் வாங்க சொல்லுவாங்க. லீகல் இயர் வாங்க சொல்லி இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோபோட் ஆஃப் வில், லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டேட், சக்சஷன் சர்டிபிகேட், இது 3 தான் நம்ம சொல்லியிருந்தாங்க. இப்போ 4வதா லீகல் இயர் சர்டிபிகேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லீகல் இயர் சர்டிபிகேட் எப்படி இருக்கணும்னா இந்த லீகல் இயர் சர்டிபிகேட் should be issued by the revenue authority not below the rank of தாசில்தார் having jurisdiction can be submitted by the claimant. அப்ப என்னன்னா தாலுகா ஆபீஸ்ல இஷ்யூ பண்ண
ஒரு லீகல் இயர் சர்டிபிகேட் இருந்ததுன்னா நம்ம நோ நாமினேஷன் கேஸ்க்கு கிளைம் பண்ணிக்கலாம். வித்தின் 6 month கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் அந்த லீகல் இயர் சர்டிபிகேட் இஷ்யூடு பை தி தாசில்தார், கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் தாசில்தார் அப்படின்னா நம்ம வாங்கி வித்தின் 6 monthக்குள்ளேயே செட்டில் பண்ணிடலாம். இதுவும் ஒரு சக்சஷன் சர்டிபிகேட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஒரு ப்ரொபோட் ஆஃப் வில் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஒரு லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் எஸ்டேட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். இது ஏற்கனவே 3 தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த 4வதா இந்த லீகல் இயர் சர்டிபிகேட் ஆட் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் முக்கியமானது இந்த ரிவிஷன் ஆஃப் கேஒய்சி அண்ட் ஏஎம்எல் சிஎஃப்டி எஸ்பி ஆர்டர். இது எஸ்பி ஆர்டர் 12/2023 25/5/2023 இந்த ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது இன் கண்டினியூஷன் ஆஃப் எஸ்பி ஆர்டர் மாஸ்டர் சர்க்குலர் நம்பர் 1 எஸ்பி ஆர்டர் 14/2012 டேட்டட் 9/10/2012. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுல வந்து எந்த ஃபிக்சிஷியஸ் நேம்லயோ அனானமஸ் நேம்லயோ அக்கௌண்ட் பினாமி நேம்லயோ ஓபன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லோ ரிஸ்க் கேட்டகரியா இருந்தா போட்டோ, பேன், ஆதார் அவங்களது வாங்கணும். அதே மாதிரி மீடியம் ரிஸ்க் வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா 50,001 இருந்து 10 lakh வரைக்கும். அதுக்கு என்ன போட்டோ, ரீசன்ட், பேனு, ஆதார். ஹை ரிஸ்க்னா அபவுட் 10 lakh போட்டோ, பேன், ஆதார் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். அவர் வந்து அந்த 10 lakhக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஃபண்ட், ஏதோ அவருக்கு எப்படி வந்தது, அவர் வந்து ஏதாவது சேல் பண்ணாரா, இல்ல பேங்க்ல இருந்து எடுத்தாரா, இல்ல ஏதாவது அவருக்கு எப்படி வருமானம் வன்றதுன்றதுக்கு அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அவர் ஒரு லெட்டர் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அபவுட் 10 lakh கேசஸ்க்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் கட்டாயம் வாங்கணும். இதுல முக்கியமான இந்த மாஸ்டர் சர்க்குலர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ரிஸ்க் கேட்டகரிக்கு கேஒய்சி ரீகேஒய்சி வாங்க சொல்லிட்டாங்க. அது எப்படின்னா, லோ ரிஸ்கா இருந்தா எவ்ரி 7 yearsக்கு அவர்கிட்ட ஒரு ஃப்ரெஷ் கேஒய்சி வாங்கணும். மீடியம் ரிஸ்கா இருந்தா எவ்ரி 5 yearsக்கு. ஹை ரிஸ்க் இப்போ அவர் வந்து எப்ப பார்த்தாலும் 10 லட்சத்துக்கு மேலதான் அவர் டிரான்சாக்சனே பண்றாரு அப்படின்னா எவ்ரி 2 yearக்கு அவருக்கு கேஒய்சி வாங்கி நம்ம அப்டேட் பண்ணணும், வாங்கி ஃபைல் பண்ணணும். அதுதான் சொல்றாங்க. அப்போ இந்த ரிவ்யூ ஆஃப் சிடிடி ஜிகேஒய்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம இந்த அலர்ட் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு மெயிலையோ இல்ல எஸ்பி டிவிஷன் ஆஃபீஸ்ல இருந்தோ எஸ்பி பிரான்ச்ல இருந்து சர்க்குலேட் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த மாஸ்டர் சர்க்குலர் 2 பிரகாரம் நம்ம இந்த ரிஸ்க் கேட்டகரியை பார்த்து அவங்க கிட்ட ரீகேஒய்சி வாங்கணும், வாங்கி ஃபைல் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஆர்டர், இந்த நான் மைக்ரேட்டட் சர்டிபிகேட் எல்லாம் இருந்தா அதை ஹேண்டில் பண்றது அப்படின்றது ஒரு எஸ்பி ஆர்டர் போட்டிருக்காங்க. அது வந்து 18/2023 டேட்டட் 13/9/2023 இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட்டோ சர்டிபிகேட்டோ நான் மைக்ரேட்டடா இருக்கு ஃபினாக்கில்ல, அது மேனுவலா இருக்குது. அதை வந்து க்ளோஸ் பண்ணணும்னா அது ஹெச்ஓல தான் பண்ணணும். அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணுமோ மெச்சூரிட்டி பேமெண்ட்டோ அது வந்து நம்ம ஃபினாக்கல்ல செக் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து ஃபவுண்ட் க்ளோஸ்டோ இல்ல டெலீட்டடோ ஃபினாக்கல்ல இருந்தா, அப்போ வந்து கவுண்டர்ல ஒரு சர்டிபிகேட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்னு வச்சுங்க, அது மைக்ரேட்டே ஆகல. நம்ம அதுக்கு அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் செக் பண்ணி அது வந்து மைக்ரேட் ஆகிதான்னு பாருங்க. சிஎன்ஏசி ஸ்நாக்னு சொல்லுவாங்க. இல்ல உங்களுக்கு அந்த மேப்பிங் ஃபைல் கொடுத்துருப்பாங்க சஞ்சய் போஸ்ட்ல, அதுல பாருங்க, அதுல ஆகுதான்னு பாருங்க. ஆகல அப்படின்னா அது நம்மளுக்கு மைக்ரேட்டடா ஆகலைன்னு எடுத்துக்கலாம். ஆனா ஒரு சில அக்கௌண்ட் வந்து அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா அவங்க எஸ்பிசிஓல எல்லாம் செக்கிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பேலன்சிங்கெல்லாம் பண்ணி ஒரு சில அக்கௌண்ட் எல்லாம் அப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுங்கன்னா, கையில சர்டிபிகேட் வச்சு இருக்கும் நம்ம கிட்ட, பப்ளிக் எடுத்து வந்து கொடுப்பாங்க, கஸ்டமர் கொடுப்பாங்க. ஆனா சிஸ்டத்துல போனீங்கன்னா டெலீட்டடோ இல்ல க்ளோஸ்டோ இருந்தா அந்த கேசஸையும் இந்த எஸ்ஓபி பிரகாரம் தான் டீல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம வாங்கி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஹெச்ஓக்கு அனுப்பணும். அப்போ நீங்க வெரிஃபை பண்ணும்போது ஒரு கேஸ் ஹிஸ்டரி மாடல் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க டியூலி ஃபில் பண்ணி சைன் பண்ணுங்க. அது என்ன அதுக்கு ஒரிஜினல் ஏஓஎஃப் இருக்கா, இல்ல அப்ளிகேஷன் ஃபார் பர்ச்சேஸ் இருக்கா, மைக்ரேட் ஆகிக்குதா, மைக்ரேட் ஆகலையா அப்படின்ற ரிமார்க் எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு சீல் போட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஹெச்ஓல செக் பண்ணி எஸ்பிசிஓல கையெழுத்து போடணும். எஸ்பிசிஓல கையெழுத்து போட்டு அது டிஓக்கு அனுப்பணும். டிஓக்கு அப்ரூவல் ஆன பிறகுதான் இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஹெச்ஓல என்ன பண்ணணும், எல்லா டீடைல்ஸும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி சைன் பண்ணி அந்த ஹிஸ்டரி ஷீட்டை எஸ்பிசிஓக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்.
SBCOல அவங்களும் வெரிஃபை பண்ணி அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அதை வந்து கஸ்டட் ஆஃபீஸ் இருந்தா கஸ்டட் போஸ்ட் மாஸ்டருக்கும் இல்லைன்னா டிவிஷனல் ஆஃபீஸ்க்கும் சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எல்லாமே இது மாதிரி வந்து சாங்ஷன் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இந்த கேசஸ்க்கெல்லாம் நம்ம க்ளோஸ் வந்து அக்கௌண்ட் பேஜ் செக் தான் கொடுக்கணும், இல்லை POSB கொடுக்கலாம். அதர்ஸ் ஆலா இருந்ததுன்னா 50,000க்கு மேல போச்சுன்னா செக்காக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ECS கிடையாது. நம்ம எல்லாமே மேல பார்த்தா எல்லாமே ECS கொடுக்கலாம்னு சொன்னோம். ஆனா இந்த மாதிரி நான் மைக்ரேட்டட் கேஸுக்கு ECS ஃபெசிலிட்டி கிடையாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. இதுக்கும் ஒரு ரிஜிஸ்டர் ஃபார் பேமெண்ட்ஸ் ஆஃப் நான் மைக்ரேட்டட் அக்கௌண்ட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அந்த என்ன ப்ரொஃபார்மால மெயின்டைன் பண்ணுன்றத அந்த SB ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்ப ரீசெண்டா ஒரு பேன் வேலிடேஷன் ஆர்டர் வந்தது. அது SB ஆர்டர் 2/2024 டேட்டட் 7/5/2024. நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலோ இல்ல பேன் அப்டேட் பண்ணணும் போனாலோ அது வந்து CMRCO இல்ல CCRCO இருந்தா பேன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் அண்ட் வேலிடுன்னு இருக்கணும். நேம் ஸ்டேட்டஸ் மேட்சா இருக்கணும். DOB ஸ்டேட்டஸ் வந்து மேட்சா இருக்கணும். இது மூணுமே மேட்சா இருக்கணும். அதே மாதிரி ஆப்ரேட்டிவா இன்ஆப்ரேட்டிவான்னு இருக்கும் ஆதார் பேனு. அது வந்து ஆப்ரேட்டிவா இன்ஆப்ரேட்டிவா இருந்ததுன்னா அதை நம்ம கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டுங்க, அவங்களை போய் ஆதார் பேனை லிங்க் பண்ணி சொல்லுங்க. ஆனா நமக்கு இந்த 3 ஸ்டேட்டஸுமே ஒன்னு எக்ஸிஸ்டிங் அண்ட் வேலிடா இருக்கணும், நேம் மேட்ச் ஆகணும், DOB மேட்ச் ஆகணும். இது இப்ப ரீசெண்டா வந்த பேன் வேலிடேஷன் ஆர்டர். இதுவும் ரொம்ப முக்கியமான ஆர்டரு. இதையும் நீங்க செக் பண்ணீங்க. இது இவ்வளவுதான் இப்போ நம்ம பார்த்தது. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைனாலும் இந்த நான் ஷேர் பண்றேன். நீங்க வந்து இதை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல படிச்சு பாருங்க. இன்னும் டீட்டெயிலா வேணும்னா அந்தந்த ரிலவெண்ட் SB ஆர்டரை ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேளுங்க. தலைவரை வேற ஏதாவது முடிஞ்சிருச்சு? டவுட்ஸ் இருந்தா கேட்கட்டும். டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் யாராவது கேட்கற மாதிரி இருந்தா கேளுங்க. ஓகே ஓகே சிவகுமார், ரொம்ப நன்றி சிவகுமார். ரீசெண்டா வந்திருக்கிற ஆர்டர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா கன்சாலிடேட் பண்ணி சார் ஒரு டவுட் கேளுங்க சார். SBI 16/2023 லீகல் கேர் சர்டிபிகேட் வாங்கியிருந்தா நம்ம கிளைம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஆஃபீஸ் ஈவன் அக்கௌண்ட் ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இருக்கு சார். இனி சூப்பர் எனக்கு சரியா வாய்ஸ் கேட்கல, திரும்பி சொல்லுங்க சார். சார் SBI 16/2023 லீகல் கேர் சர்டிபிகேட் இஷ்யூட் பை தாசில்தார் அது இருந்தா. ஹலோ சார், கேக்குதா சார்? கேக்குது. அது வந்து ஈவன் அக்கௌண்ட் ஆஃபீஸ்லயே க்ளோஸ் பண்ணிக்கலாம்ங்கற ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க சார். அது வந்து என்னன்னா லீகல் இயர் சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டா அது வந்து ஒரு நாமினேஷன் போட்டு கேஸ் மாதிரி தான் இது, சரிங்களா? ஆமா சார். இப்ப நம்ம கிளைம் பண்ற எல்லா கேஸுமே இப்ப வித்தவுட் நாமினேஷன் எல்லாமே லீகல் கேர் நம்ம வாங்கிடுறோம். அப்படி வாங்கிட்டோம்னா இனி அப்ப கிளைம் கேஸ் எதுவுமே சூப்பரண்ட் ஆஃபீஸ் போகணும் அவசியம் இல்ல சார்? அவசியம் இல்ல. நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அது வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு தி ஒன் சக்சஷன் சர்டிபிகேட் மாதிரி தான். ஆமா சார். ஆனா இன்னமும் சூப்பரண்ட் ஆஃபீஸ் எல்லா ஆபீஸுமே மேஜர் நான் பார்த்த அளவு எல்லாம் நிறைய குரூப்லயுமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே சார். above 5 lakhs வித்அவுட் நாமினேஷனா சஜஷன் சர்டிபிகேட் இன்சிஸ்ட் பண்றாங்க. அதுல 1-2 பேர் இல்ல தேவையில்ல சக்சஷன். அதாவது இது வந்து இப்போ வந்து ரொம்ப நம்ம டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கேட்டு எழுதி வாங்கியிருக்காங்க. ஏன்னா இப்ப நம்மளுக்கு இண்டெமினிட்டி எல்லாம் இப்ப 500 ரூபாய் ஆயிடுச்சு. ரீசெண்டா 5வது மாசத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் பிரகாரம் ஒரு அபிடவிட்னா 200 ரூபாய் ஆயிடுச்சு. இதெல்லாம் வாங்கி அதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல, வக்கீல் கிட்ட போனா 1000-2000 செலவாகுது அப்படின்னு எல்லாம் வந்து ரொம்ப மினிமமா வச்சுங்கிற அக்கௌண்ட்டுக்கே வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்குன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து எழுதி அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ்ல இது ரிலாக்ஸ் பண்ணி இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. லீகல் இயர் இருந்தா லீகல் இயர் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த லீகல் இயர் வாங்கி நம்ம வந்து அந்த 6 months கூட வெயிட் பண்ண தேவையில்ல. என்ன ஒண்ணுன்னா இந்த லீகல் இயர்ல வந்து இப்ப அதர் தேன் கிளைமண்ட் கிட்ட டிஸ்கிளைமர் ஆன அஃபிடவிட் மட்டும் வாங்கிடுங்க. அது மட்டும் இப்போ ஒரு 4 பேர் வாரிசு இருக்காங்க, அதுல ஒருத்தர் தான் கிளைமண்ட் இருக்காங்கன்னா அந்த அதர் தேன் கிளைமண்ட் 3 பேருக்கிட்ட டிஸ்கிளைமர் ஆன அஃபிடவிட் ஒரு ஓத் கமிஷனர் கிட்டயோ இல்ல நோட்டர் கிட்டயோ ஒரு பாண்ட் பேப்பர்ல வாங்கிட்டு சொல்லுங்க. வாங்கிட்டு கொடுத்துட்டு ஆமா இண்டெமினிட்டி இல்ல, அது லெட்டர் ஆஃப் டிஸ்க்ளைமர். ஓகே சார், ஓகே சார். கன்சென்ட் மாதிரி முன்ன வாங்குவோம் இல்லீங்களா, பழைய கன்சென்ட் லெட்டர். நீங்க சொல்ற புரியுது சார். அதுதான் வாங்கணும். இல்ல சார், இவங்க அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு ஒரு சேஃப் கார்டு வேற ஒண்ணும் இல்ல.
நீங்க இப்போ சொல்ற புரியுது சார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஈவன் அந்த அக்கௌண்ட் ஆபீஸ்ங்கிறது சூப்பரண்ட் ஆபீஸ். இப்ப நாங்க ஹெச்ஓ அது நீங்க எடுத்து பாருங்க. எஸ்பிஐல அக்கௌண்ட் ஆபீஸ்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற எல்லா ஆபீஸுமே அக்கௌண்ட் ஆபீஸ் தான். அப்படின்னா சார் ஈவன் இனி கிளைம் கேஸ் வந்து சூப்பரண்ட் ஆபீஸ் எதுக்குமே போகாது, போக கூடாது. ஆனா இன்னமும் அந்த பழைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டாங்க. லிமிட்ட பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது லிமிட்ட பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 50,000 வரைக்கும் தான் எல்ஹெச்சி எஸ்பிஎம். சரி, இல்ல அப்படி பார்த்தா கூட ஒரு சக்சஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த சக்சஷன் சர்டிபிகேட்டுக்கு ஹெட் போஸ்ட் மாஸ்டர் இப்ப வந்து நம்ம ஹெட் போஸ்ட் ஆபீஸ் போக கூடாதுன்னுட்டாங்க. அதுக்கு முன்ன ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுக்கலாம் இல்லைங்களா? அதனால ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து வராது. இப்போ எஸ்ஓ கிளைம்னா அவங்க லிமிட் இல்லைன்னா நேரா டிஓக்கு போயிடும். அவங்க அந்த லிமிட்ட பார்த்து பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கண்டிஷன் படி லிமிட்டே எக்ஸிட் கிடையாது சார். யாருனாலும் அந்த ஆபீஸே போட்டுக்கலாம். ஈவன் எல்லாமே எல்ஹெச்சி ஆபீஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாவே எல்ஹெச்சி ஆபீஸ் தான், சிங்கிள் ஆபீஸ் எல்லாமே. அப்படி இது வந்து யாருமே இன்னும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். நம்ம தமிழ்நாட்டுல நான் பாத்துட்டேன், ஓவரால் எல்லாரும் இதுவே நிறைய சூப்பர்டென்ட் போடாம தான் வச்சிருந்தாங்களாம். இது லீகல் இயர் கொடுக்கலாமா வேணாவான்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ஒரு சில டிவிஷன்ல தான் வந்து இத படிச்சு இது லீகல் இயர் வாங்கினா போட்டுக்கலாம். அவங்க கூட தே ஆர் இன்சிசிங் சக்சஸ் சர்டிபிகேட் தான் சொல்லிட்டு இருந்தாங்களா. இப்ப ஆனா இப்பதான் சமீபமா தான் இது கொஞ்சம் இதுவாகி லீகல் இயரை வந்து ஒரு சில டிவிஷன்ல ஒத்துக்கிட்டு கிளைம் சாங்ஷன் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஓகே சார். சார் இன்னொரு டவுட். இப்ப நேம் சேஞ்சிங் சொல்லுங்க சார். நேம் சேஞ்சிங் இப்ப ஈஸ்வரி ராஜேஸ்வரின்னு ஒரு நேம் வந்து இப்ப கேவிபி பழைய பிள்ளை முந்தைய ஆதார் எதுவுமே கிடையாது. இப்ப அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொண்டு வந்துடுறாங்க 50,000. ஆனா அதுக்கெல்லாம் சரியான ப்ரொசீஜர் நம்ம இல்லையே சார். அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம ஜெனியூன் கேஸா இருந்தா ஒரு அஃபிடவிட் வாங்கிட்டு இப்ப ப்ரூஃப் வாங்கி பண்ணிடுங்கன்றாங்க. இல்லன்னா கசட் தான் சொல்றாங்க. அவங்க கசட் வாங்கி தான் பண்ணணும்னு சொல்றாங்க. இல்ல ரொம்ப ஸ்மாலா இருந்தது, சின்னதா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து மகேஸ்வரன் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்மளே வாங்கி கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஃபுல்லா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேஃப் கார்டு பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு அஃபிடவிட் வாங்கி பண்ணிக்கிறதோ இல்ல வந்து அவங்களுக்கு கசட்ல இப்பெல்லாம் கசட்ல ஈஸியா மாத்தி பண்ணிடுறாங்க. அது மாதிரி வாங்கி பண்ணிக்கிறது நம்மளுக்கு பெட்டர். ஏன்னா இப்போ நிறைய விதமா எஸ்பிசிஓல எல்லாம் அப்ஜெக்ட் பண்றாங்க, நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே சார், பாருங்க சார், நம்ம அப்புறம் பேசுவோம் சார். நிறைய இருக்கு, அப்புறம் பேசுவோம் சார். சார் சிவா சார், சார் சார் அந்த கேவிபிக்கு 200 ரூபாய் சொன்னீங்கல்ல ஃபீஸ்? ஆமா, அது வந்து சர்டிபிகேட்டா கொடுப்பாங்களா சார்? சர்டிபிகேட் இல்ல, அதுதான் சொன்னேனே, பாஸ்புக்கா தான் கொடுப்பாங்க. இந்த ஷேப்பா பாஸ்புக்கா தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு ஒரு கீழ ஒரு 12 ரூபாய் போட்டு அது எதுக்கு சார்? 59 ரூபாய் ஃபீஸ். ஹலோ சார், 200 ரூபாய் கீழ ஒரு 12 ரூபாய் போட்டு இருந்தது. அது வந்து ஃபீஸ்ங்க, டூப்ளிகேட்டுக்கு. 200 ரூபாய் எதுக்கு சார்? 200 ரூபாய் இண்டெம்னிட்டி பாண்டுங்க. இண்டெம்னிட்டி பாண்டு 200 ரூபாய். ஓஹோ, நான் தான் சார் தொடர்பு பேசுறேன் சார். டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ல 12 ரூபாய்க்கு ஃபீஸ் போடணும், எழுதுனுங்க. சார்ஜ் அந்த ஃபீஸ் கலெக்ட் பண்ணணும். அது இல்லாம இண்டெம்னிட்டி பாண்ட் 200 ரூபாய்க்கு வாங்கணும். அந்த இண்டெம்னிட்டி பாண்ட்ல தான் 200 ரூபாய்க்கு ஸ்பெஷல் அடிசிவ் ஸ்டாம்ப் போடணும். ஓ, அடிசிவ் ஸ்டாம்ப். சரி சார், சரி சார். இண்டெம்னிட்டி பாண்ட்ல ஒட்டறதுக்கு. சார் இன்னொரு டவுட் சார், எஸ்சிடபிள்யூஎஃப் அக்கவுண்ட் சொன்னீங்கல்ல சார்? என்ன சார்? சார் எஸ்சிடபிள்யூஎஃப் அக்கவுண்ட் சொன்னீங்கல்ல சார், அதுல வந்து சார் இப்ப பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. எஸ்சிடபிள்யூஎஃப்ல பிளட்ஜ் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஹலோ சார் கேக்குதா சார்? சார் கேக்குதா? ஹலோ சார் கேக்குதா சார்? தர்மபுரம் நீங்களாம் மத்தவங்க மியூட் பண்ணிக்கங்க, மத்தவங்க மியூட் பண்ணிக்கங்க. பேசுறவங்களும் அவருக்கு மட்டும் வழிவிடுங்க, மத்தவங்களை மியூட் பண்ணிக்கங்க. சிவா அருப்புக்கோட்டை சதீஷ் கேட்கிறார் பாருங்க சார். சார் சார் எஸ்சிடபிள்யூஎஃப் அக்கவுண்ட்ல சர்டிபிகேட் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஓவரால் சர்டிபிகேட் ஃபுல்லாவே ரொம்ப நாள் வாங்காம இருந்தது இப்ப கொண்டு வந்தாங்க சார். அது எல்லாமே பிளட்ஜ் பண்ணிருக்காங்க சார். அது வந்து பிளட்ஜ் பண்ணிருக்காங்கன்னா எஸ்சிடபிள்யூஎஃப்ல சொல்லல. அதாவது ரூல் சொல்ல நீங்க கேக்குறது கரெக்டான क्वेश्चन தான். நாங்களும் அது மாதிரி கத்தியா சர்டிபிகேட் வச்சிருக்கிறோம். டிஓக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, பேன் கார்டு தேவைப்படுது, போன் நம்பர் தேவைப்படுது, இதெல்லாம் நாங்க எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறோம். இது வரைக்கும் பதில் வரல. நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட். 2 விட்னஸ் யாருகிட்ட போய் வாங்குறது?
2 ஐடி ப்ரூஃப் யார்கிட்ட போய் வாங்குறது? ஆமா அவங்க எதுவுமே சொல்லல, அத பத்தி எதுவுமே சொல்லல. இது மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த சினியர் எல்லாம் ரீஸ் ஆகுது வருதுன்னு சொல்லி எங்க டிஓக்கு எழுதி இருக்கிறோம். அது ஆர்ஓக்கு அனுப்ப சொல்லி இருக்கோம். சரி சார், சரி சார், சரி சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஓகே. யாருங்க? சரவணன். தேங்க் யூ. என்னங்க வேணும் சரவணன்? சொல்லுங்க சரவணன் சார். சார் இந்த ஸ்லைட்ஸ்லாம் குரூப்ல ஷேர் பண்றீங்க, எந்த குரூப்ல சார் ஷேர் பண்றீங்க? அது உங்களுக்கு கிடைக்கல. இல்ல அவரு சொல்றாரு, நான் டிஸ்கிரிப்ஷன்ல, நான் யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சரிங்க சார். அப்புறம் முக்கியமா இன்னொரு சார், ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்டுக்கு ஃபார்ம் 16 ஏஎஃப் இல்லைன்னா ஃபார்ம் 16 கொடுக்குறோம். ஃபார்ம் 16 சார் எஸ்ஓ பண்றதா இல்ல ஹச்ஓல தான் சார் கொடுப்பாங்களா சார்? ஆமா, ஹச்ஓ. அந்த ஃபார்ம் 16ன்றது should be prepared by HO while effecting transfer. Thank you very much. Thank you everyone. சிவா, அடுத்த ஒரு இதுல வந்து கிளைம பத்தி ஒரு டீடைல்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10-12 பக்கத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரெடி பண்ணி அடுத்து சொல்லுங்க சிவா. அதே போல ஒரு நாளைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கேள்விகள் எல்லாரையும் நான் வந்து முன்னாடியே நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதில் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு செஷன் வச்சுக்கலாம். ஆமா, எஸ்பிஐல நிறைய டவுட் வரும். அதனால கொஸ்டினை கால்ஃபர் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ரிப்ளை பண்ற மாதிரி ஐ வில் அரேஞ்ச். ஒரு கூகுள் லிஸ்ட் ஒன்று அனுப்பிச்சு பண்ணி வரேன், டெஃபினட்டா பண்றேன். ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்றோம். இல்ல தலைவரே, இது நான் ஒரு 2-3 டேஸ் உட்கார்ந்து கம்பைல் பண்ண தலைவரே. ஒரு 2-3 டேஸ் உட்கார்ந்து அந்த லேட்டஸ்ட் ஆர்டர் எல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி. வெரி குட் சிவா, வெரி குட் சிவா. எக்ஸலென்ட் ரொம்ப थैंक यू சார். ஓகே ஓகே ஓகே. எக்ஸலென்ட் வர்க். ஓகே ஓகே. थैंक यू சார். thank you சார். thank you. துரை ரைட். சதீஷ், துரை, சரவணன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கறது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து மேல மேல சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. இது வந்து ஏதோ சம்பிரதாயத்துக்காக நடத்தல, இது உள்ளபடியே நிறைய பேர் ரீச் ஆகணுன்றதுக்காக ரொம்ப நம்முடைய நேரத்தெல்லாம் டிவோட் பண்ணி அவங்க எல்லாம் அதை தயார் பண்ணி ஒவ்வொருத்தரும் ப்ரெசென்ட் பண்றாங்க. எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு இந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுகோளோட இந்த பயணம் 4 முடிகிறது. பயணம் 5 சந்திப்போம். தேங்க்யூ ஆல் காம்ரேட்ஸ். நன்றி, அனைவருக்கும் நன்றி.